ஸோ ஹலோ ஆல், நம்ம போன ப்ராப்பர்ட்டிஸில் 4 ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ப்ரூஃபோடு நம்ம வீடியோ பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 5th ப்ராப்பர்ட்டிக்கு நான் அதில் கட் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை நியூ வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th இருக்கக்கூடியது ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ப்ரூஃப் வந்து எப்படின்னு பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. 3rd and 4th ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது யுனைட்டரி ப்ராப்பர்ட்டிக்கும் அதே சமயத்தில் சிமெட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சிமெட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு வி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Z மேட்ரிக்ஸ் இன்ட்டு யூ மேட்ரிக்ஸ் இந்த லாஜிக்லாம் யூஸ் பண்ணி வியோட வேல்யூ ஐயோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். அவ்வளோதானா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அது வந்து சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி. அதுவே பட் யுனைட்டரி ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் கஷ்டம். பட் ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சாம்பிள் 2 போர்ட் நெட்வொர்க் இங்கே இருக்குது. சாம்பிள் 2 போர்ட் நெட்வொர்க்கில் இப்போ என்னுடைய ரெஃபரன்ஸ் பிளேன்ஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டா, இது எனக்கு ரெஃபரன்ஸ் பிளேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேனில் இருந்து நான் இங்கே இன்புட் கொடுக்குறேன். அப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் பிளேன் இங்கே இருந்த ரெஃபரன்ஸ் பிளேனை நான் அவுட்வர்ட் ஷிஃப்ட் பண்ணி நான் 1ன்ற பொசிஷனில் இருந்த ரெஃபரன்ஸ் பிளேனை, அதாவது நான் இது குழப்பிக்க தேவையில்ல, 1ன்ற பொசிஷனில் இருந்த ரெஃபரன்ஸ் பிளேனை நான் என்ன பண்ணிட்டேன், 1 பார் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு அவுட்வர்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் போர்ட் 2ல் 2ன்ற இருந்த ரெஃபரன்ஸ் பிளேனை 2 பாருக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், 2 டேஷ்க்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அவுட்புட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, when my reference planes are shifted outwardly shifted by the length L1ன்ற லென்த்துக்கு நான் அவுட்வர்ட் ஷிஃப்ட் பண்ணி வச்சா எனக்கு என்ன நடக்கும், அதே மாதிரி இங்கே L2ன்ற டிஸ்டன்ஸ்க்கு அவுட்வர்ட் ஷிஃப்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஃபேஸ் ஷிஃப்ட் நடக்கும். அதாவது ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். அப்போது அதனால் எனக்கு திருப்பி எனக்கு A1உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும், B1உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும், A2ஓட வேல்யூ B2ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போது எந்த அளவுக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்ன்றதை வந்து இங்கே இந்த ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போது ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு பீட்டா ஐ அப்படின்ற வேல்யூ, பீட்டா ஜே சரி LJ இன்ட்டு பீட்டா ஜே. இந்த Lன்றது தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லென்த். ஓகேவா? இந்த ஃபேஸ் தான் நம்ம இங்கே 5 சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் இங்கே பேசிக் கான்செப்ட். அப்போ இதில் A1உடைய வேல்யூ என்னவா, A1 டேஷோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, A1 டேஷோட வேல்யூ ஆல்ரெடி இருந்த A1 கூட எனக்கு என்ன சேஞ்ச் நடக்கும்னா, இங்கே e⁻5j அதாவது e⁻−5j சேஞ்ச் நடக்கும். அப்போ e⁻−5j சேஞ்ச் தான் எனக்கு இங்கே நடந்திருக்கும். ஓகேவா? e⁻−j இன்ட்டு 5 அதாவது எனக்கு இங்கே 5ன்றது ஃபேஸு, பட் எக்ஸ்போனென்ஷியலி எனக்கு ஃபேஸ் வந்து வேரி ஆகும். அப்போ எக்ஸ்போனென்ஷியலி டிகேயிங் ஃபேஸ் எனக்கு இங்கே நடக்கும். அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு e⁻−LJ இன்ட்டு பீட்டா ஜே. இந்த கான்செப்ட் தான் இங்கே. அப்போ இது எனக்கு ஃபேஸ் சேஞ்ச் இவ்வளோ நடக்கும், பட் எனக்கு எக்ஸ்போனென்ஷியலாக சேஞ்ச் ஆகுன்றதுனால ஆல்ரெடி இந்த A1 கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ்போனென்ஷியலாக சேஞ்ச் ஆகக்கூடிய ஃபேஸ் அட் போர்ட் 1. அதே மாதிரி இங்கே B1க்கு பதிலாக B1 இன்ட்டு e⁻−j⁻1. அதே மாதிரி இங்கே A2 டேஷ்க்கு என்ன பண்ணும், A2 இன்ட்டு ஆல்ரெடி இருந்த A2 கூட e⁻−j⁻2 சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி B2 இன்ட்டு e⁻−j⁻2 எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ A1 கூட எனக்கு என்ன நடக்கும், ஒரு ஃபேஸ் சேஞ்ச் எக்ஸ்போனென்ஷியலாக ஒரு ஃபேஸ் சேஞ்ச் வேரி ஆகிறது தான் நான் e⁻−j அப்படின்ற வேல்யூவை போட்டுட்டு எனக்கு 5 அதே மாதிரி இங்கே எனக்கு B1 இன்ட்டு e⁻−j⁻1 இங்கே எனக்கு போட்டுன்றதுனால e⁻−j⁻2 போட்டிருக்கேன், e⁻−j⁻2 ஆட் பண்ணியிருக்கேன், கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே நான் 5j இப்போ எனக்கு அவுட்வர்ட் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னா, அவுட்வர்ட் ஷிஃப்ட் நடக்குதுன்ற போது எனக்கு 5ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், L இன்ட்டு B. இந்த Lன்றது லென்த்து, Bன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்த் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், Bன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5ன்றது ஃபேஸ். அவ்வளோதான். இப்போது எனக்கு இப்போது நம்ம ஜென்ரலாகவே இந்த 2 போர்ட் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் எஸ் பேராமீட்டர்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருப்போம், எஸ் பேராமீட்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் பிளேன் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எஸ் பேராமீட்டருடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது என்னுடைய நியூ எஸ் பேராமீட்டரை நான் டெரைவ் பண்ண போகிறேன். நியூ எஸ் பேராமீட்டர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆல்ரெடி S11 இருக்கும். இந்த S11 கூட இங்கே இப்போ நான் இந்த 2 போர்ட் நெட்வொர்க்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ட்லேருந்து இந்த போர்ட் வழியாகவே, அதாவது S11 வச்சுக்கலாமா, S11 S12 2 போர்ட் நெட்வொர்க் எடுத்துக்கிறேன், S21 S22. ஓகேவா? இந்த 4 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த போர்ட்டே கன்சிடர் பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு இங்கிருந்து அதாவது அவுட்புட் இங்கே இன்புட் இங்கே போகும், அவுட்புட் இப்படி வரும். ஓகேவா? தர்ஃபோர் இப்போ இங்கேருந்து எனக்கு இப்படி இங்கே போகும்போது எனக்கு ஒரு ஃபேஸ் சேஞ்ச், அதாவது 5J நடக்கும். அதே மாதிரி திருப்பி எனக்கு இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்ன ஆகிருக்கும், மறுபடியும் இன்னொரு 5J நடக்கும்.
அதாவது எனக்கு சேம் போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் சேம் போர்ட்டாக இருந்துச்சுன்னா SIAEC அதாவது QIQIன்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கோங்களேன். இல்லை ஏதோ ஒரு வேல்யூ QJ ரெண்டுமே ஒரே வேல்யூ. அப்போ 2 × QJ ட்வைஸ் த வேல்யூவாக இருக்கும் when considering the same port. அப்போது இது கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும்? e⁻j25j. ஓகேவா? 25 அதாவது நான் சொன்னேன் ட்வைஸ் டைம்ஸ் இருக்கும். ட்வைஸ் டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ்பெரன்ஷியலுக்குள்ளார போடுவேன். அப்போ எக்ஸ்பெரன்ஷியல் பவர் மைனஸ் இன்ட்டு 25j நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, அதே மாதிரி செகண்ட் போர்ட் நான் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு இப்படி எனக்கு ஒரு 5 ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். திருப்பி எனக்கு திருப்பி அதே டேரக்ஷனில் இன்னொன்று வருது அப்படின்றதுனால ரெண்டுமே சேம் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சேமாக இருக்கும்போது தான் எனக்கு நடக்கும். அப்போ e⁻−j25j. ஏன்னா ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ இங்கே ஈக்குவல். ஓகேவா? இது நோட்ஸில் பார்த்தீங்கன்னா புரியும். பட் இதுவே எனக்கு ஃபஸ்ட்டு போர்ட்டில் போயிட்டு எனக்கு செகண்ட் போர்ட்டில் அவுட்புட் வருது தான் எனக்கு S12னா என்ன? செகண்ட் போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போர்ட்டுக்கு அவுட்புட் வருது. S21னா ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து செகண்ட் போர்ட் அவுட்புட் வருது. கரெக்டாக? இப்போ S12 எடுத்துக்கலாமா? செகண்ட் போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போர்ட் அவுட்புட் வருது. செகண்ட் போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போர்ட்டுக்கு அவுட்புட் வருதுன்றதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த இது வந்து இப்போ நான் இது வந்து S11 பார் புது S மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இது S12 பார் S12 பார் கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா e⁻−j. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இங்கே இருக்க 5ம் இங்கே இருக்கக்கூடிய 5ம் ஈக்குவல் கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 5 வந்து 5(1), அதே மாதிரி ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய 5 வந்து 5(2). ரெண்டுத்தையும் ஆட் பண்ண மாதிரி வேல்யூ வரும். ஓகேவா? அதே மாதிரி S21 பார் என்ன இருக்கும்னா S21 × e⁻−j. இங்கே எனக்கு S21னா என்ன? ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து செகண்ட் போர்ட் இன்புட். அப்போ ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து செகண்ட் போர்ட். அப்போ இங்கேருந்து ஒரு 5(1), இங்கேருந்து ஒரு 5(2). அப்போ அதே மாதிரி 5(1 + 5(2). இதுவே சேம் போர்ட்டாக இருந்துச்சுன்னா ட்வைஸ் த டைம்ஸ் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய நியூ S மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். இந்த நியூ S மேட்ரிக்ஸை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்றத மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். இப்போது நியூ A1 எப்படி வந்துச்சு இதை கன்சிடர் பண்ண வேணா. A1 பார் இஸ் ஈக்குவல் டு A1 × e⁻−j51 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி A2 இந்த சைடு இருந்துச்சா. A2 இஸ் ஈக்குவல் டு A2 × e⁻−j52 அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? B1 எனக்கு இந்த சைடு இருந்துச்சு. B1 ஆல்ரெடி இருந்த B1 கூட எனக்கு 5 ஃபேஸ் சேஞ்ச் நடந்ததை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி B2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருந்த B2 கூட எனக்கு ஃபேஸ் சேஞ்ச் எனக்கு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? எழுதியிருக்கேன். இப்போ A1 A2 இருக்குது. இந்த A1 A2வை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும்னா A1 பார் A2 பார் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த A1 A2 கூட A1 இது A2 இந்த டேம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இந்த A1 A2 கூட இப்போ நான் மேட்ரிக்ஸாக இந்த வேல்யூஸை எடுத்து எழுதிக்க போகிறேன். மேட்ரிக்ஸ்னால் இந்த வேல்யூ எப்படி எழுதுனா டயகனல் எலிமெண்ட்ஸாக எழுதிக்கலாம். அப்போது e⁻−j51 × 0 இங்கே 0 e⁻−j52. இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். e⁻−j51 × A1 + 0. அப்போ A1 டேஷ் உடைய வேல்யூ என்னன்னா A1 × e⁻−j51 தானே. அதாவது A1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த ரெண்டு வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன். இது 0 ஆகிடும். அப்போ இந்த வேல்யூ தான். அப்போ A1 பார் இஸ் ஈக்குவல் டு A1 × e⁻−j51. அதான் அங்கே ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி A2 பார் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ரோ கன்சிடர் பண்ணலாமா. 0 × this 0 A2 × this வேல்யூ. அதாவது 0 இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் A2 × this வேல்யூ வரும். இதுதான் எனக்கு இங்கே A2 பார் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ புரிஞ்சிச்சு. அதே மாதிரி நான் B1 பார் B2 பார் கன்சிடர் பண்ணலாமா. B1 பாரையும் B2 பாரையும் எப்படி எழுதலாம்? இதே மாதிரி எழுதலாம். e⁻−j51 0 e⁻−j52. இதையும் நான் எப்பயும் போல் B1 B2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தெரியும். B1 × this வேல்யூ இந்த வேல்யூ 0 ஆகிடும். அப்போ B1 × this வேல்யூ தான் எனக்கு என்ன வேல்யூ? -. கரெக்டாக? B1 × this வேல்யூ தான் எனக்கு B1 பார். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். B1 × this வேல்யூ இஸ் ஈக்குவல் டு B1 பார். அதே மாதிரி செகண்ட் காம்பனண்ட் எடுத்துட்டா செகண்ட் ரோ இன்ட்டு திஸ் வேல்யூ. அப்போ இதுவும் 0 ஆகிடும். இது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு B2 × this வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு B2 பார்னு வரும். இங்கே எழுதியிருக்கும். அப்போ இப்படி இருக்கிறதுனா இப்படி எழுதலாம் அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஜென்ரலாக நம்ம S மேட்ரிக்ஸ் போன இதில் எழுதியிருந்தோம். எப்படி எழுதியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த காம்பனன்ட்ஸ்லாம் எழுதியிருக்கோமா இல்லையா? S11 கூட எனக்கு 2 ஃபேஸ் ஆட் ஆகுறதுனால சேம் காம்பனண்ட்டாக இருக்கும்போது எனக்கு இப்படி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்டாக இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் 1னே நம்ம ஒரே போட்டுன்றதுனால ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் போட்டுன்றதுனால செகண்ட் போட்டால் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது அப்போ என்னுடைய புது S மேட்ரிக்ஸை இந்த டேர்ம்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் என்னுடைய S மேட்ரிக்ஸு. S மேட்ரிக்ஸ் வந்து S11 S12 S21 S22 தானே S மேட்ரிக்ஸு. இதுவே என்னுடைய புது S மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா S பார் எப்படி இருக்கும்னா S11 பார் S12 பார் S21 பார்
S22 பார். இது எப்படி இருக்கும்? இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு இந்த கீழே எழுதுறேன். கீழே எழுதும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா இங்கே எழுதின வேல்யூஸில் திருப்பி அப்படியே எடுத்து எழுதணும். அப்படியே எடுத்து எழுதுனா எனக்கு எப்படி வரும்னா ஜஸ்ட் இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ S11 இன்ட்டு e பவர் -j25j1. அப்புறம் இந்த வேல்யூ செகண்ட் வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ தூக்கி இங்கே எழுதிக்கோங்க. இந்த வேல்யூ தூக்கி இங்கே, இந்த வேல்யூ தூக்கி இங்கே, வேல்யூஸ் அப்படியே எழுதுறது தான், அவ்வளோதானா? அப்போது நியூ எஸ் மேட்ரிக்ஸ் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே A1 பார் B1 பார் A2 பார் B2 பார் சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு எஸ் மேட்ரிக்ஸ் பார் எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மேட்ரிக்ஸ் கூட எனக்கு இங்கே நான் 2 வேல்யூஸை ஆட் பண்ணி 2 டைம் மல்டிப்ளை பண்ண மாதிரி, அதாவது e பவர் -j51 0 0 e பவர் -j52. அதே மாதிரி இங்கேயும் e பவர் -j51 0 0 e பவர் -j52. இப்போ இது மல்டிப்ளை பண்ணிட்டு திருப்பி இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணினா எனக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கக்கூடிய வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போது இப்படி இருக்கிறத தான் இப்படி எழுதுனேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு எஸ் மேட்ரிக்ஸ் கூட இந்த சைடு 2 வேல்யூஸை போட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் வரும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நான் நோட்ஸில் ஜஸ்ட் ஒன் சைட் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா எல்லாமே ஆர்டராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி in a two-port network if the reference planes are shifted from one பொசிஷனில் இருந்து 1' பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா, அதே மாதிரி 2ன்ற பொசிஷன்லேருந்து 2 பாருக்கு பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா the new S matrix is given by, நான் ஆல்ரெடி சொன்னேன் லாஸ்ட்டாக, நியூ எஸ் மேட்ரிக்ஸ் எப்படின்னா ஆல்ரெடி இந்த எஸ் மேட்ரிக்ஸ் கூட இந்த 2 வேல்யூ அப்படியே சேமாக இருக்கிறது மல்டிப்ளை ஆகும். அப்போ இதுவும் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வேல்யூ எனக்கு S1 உடைய வேல்யூ எனக்கு இங்கே கிடச்சிரும். ஓகேவா? இந்த வேல்யூஸ் தான், இந்த டயக்ராம் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இதனுடைய வேல்யூ நான் என்னென்னு சொல்லியிருந்தேன், 5J = Li × Bj, LJ × Bj. Lன்றது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன், இது வந்து ஃபேஸ், இது ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். இதெல்லாமே கதை தான். இந்த கதையெல்லாம் அவ்வளோ பெருசாக நோட் பண்ணணும் இல்லை, ஒரு வேளை எதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கு இது இந்த கான்செப்ட் என்னென்னா, எனக்கு அவுட்வர்ட் ஷிஃப்ட் நடக்கும்போது எனக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும், அதுன்றதை நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். இப்போ நியூ எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் லைனை விட்டு ஜென்ரலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன்னா இப்போ ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ ஈக்குவல். அப்போ எப்போ ஈக்குவல்னா S11 இருக்கும்போது ஈக்குவல், S22 இருக்கும்போது ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிஷனில் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கா -j25152 அப்படின்ற மாதிரி 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆன மாதிரி இருக்கா, அதுதான் இங்கே இருக்குது. அவ்வளோதானா? அப்போது நியூ எஸ் மேட்ரிக்ஸ் நான் இங்கே சொன்ன வேல்யூஸில் இங்கே வந்துருச்சா, S11 பார், S12 பார், S21 பார், S22 பார். இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், அதுதான் இந்த வேல்யூ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல். இது இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் தனியாக. அப்போ இங்கே ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கோம், நான் ஆல்ரெடி காமிச்சேன். அப்போது அதே மாதிரி இங்கே நான் எழுதின A1 பார் B1 பார், அதே மாதிரி A2 பார் B2 பாருடைய வேல்யூ தான் இங்கே தனியாக திருப்பி கீழே எழுதியிருப்பேன். அப்புறம் இதை நான் இந்த டேர்ம்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும்னா இந்த டேர்ம்ஸை இங்கே போட்டுட்டு இதை வந்து நான் டைகனலாக மாற்றிக்கணும். அதே மாதிரி இதை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனா B1 பார் B2 பாரையும் எழுதிட்டு இந்த டேர்மை நான் இந்த சைட் போட்டுட்டு இதை நான் டைகனல் எலிமெண்ட்ஸாக மாற்றிக்கணும். மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் 0 ஆகிடும். அதே மாதிரி எஸ் மேட்ரிக்ஸையும், அதாவது இந்த மேட்ரிக்ஸையும் நான் டைகனல் எலிமெண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே இப்படி எனக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்போ ஃபைனலாக என்னுடைய மாடிஃபைடான எஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா S பார் is equal to இந்த 4 வேல்யூ. ஆல்ரெடி S is equal to 1 S11 S12 S21 S22ன்னு இருக்கும். பட் இங்கே எனக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது, ஸோ புது எஸ் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். தர்ஃபோர் இந்த பார் எல்லாத்துலேயும் பார் வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நீ கண்டுபிடிச்ச இந்த 4 வேல்யூ தூக்கிட்டு இங்கே எழுதுனீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருந்து. இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிடும். மற்ற தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி கூட கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். பட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். 2-3 டைம் நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இதிலிருந்து நம்ம இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒரு 5 minutes வீடியோவாக பார்த்துட்டு யூனிட்டோட சம்மரி நான் சொல்லிடுறேன். ஸோ தர்ஃபோர் இந்த யூனிட்டில் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ எதில் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை ரெஃபர் பண்ணி பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க.